வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் போகான்னு நம்ம இதில் அவல் உப்புமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அங்கே மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப பண்ணுவாங்க. அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை பாருங்கள். வீடியோவை எல்லோரும் பார்க்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட்டு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சுகர், கொத்தமல்லி இலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவலை ஒரு 10 நல்லா கழுவணும். கழுவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஊற வைக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். அதை அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு வாணலியில் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கடலையை மட்டும் போட்டு நல்லா வறுத்து கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கிட்டு அந்த வெங்காயம் கூடவே உப்பையும் போட்டுறணும், மஞ்சள் பொடியும் போட்டுறணும். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அவல், அந்த அவலையும் அது கூடவே சேர்த்து இந்த வதங்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் கூட போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா அவல் வெந்த மாதிரி ஆயிரும். வெந்த பிறகு நல்லா உப்பு பார்த்துக்கணும். நம்ம உப்பை எண்ணெயில் போட்டதுனால நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். உப்பு பார்த்துக்கணும். இந்த டைமில் இறக்குறதுக்கு ஒரு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முந்தி 2 ஸ்பூன் சுகர் அது மேலே தூவி நல்லா அந்த சுகர் கரையை வர நல்லா பரட்டி வேக வச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கணும் மேலே. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கணும். கடைசியில் இந்த நிலக்கடலை பருப்பை சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டி எடுத்து வச்சிடணும். சூப்பரான போகா ரெடிங்க. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.